ஹீரோட ஃப்ரெண்டு காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு பேராமெடிக்கல். ஸோ அதனால வந்து ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு. வேக வேகமாக ஓடுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்து ஃபிக்ஸ் வந்து கீழே மயக்கம் போட்டு கிடக்குறான். அப்போ அவங்க அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் ஆகுது அவன் இந்த மாதிரி மயக்கம் போட்டு அப்படின்னும் போது அவங்க 15 மினிட்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேக வேகமாக ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகிறப்போ செம்ம டிராஃபிக்காக இருக்குது ரோடு ஃபுல்லாக. அப்போ செம்ம டிராஃபிக்காக இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க. ஐயோ இந்த பையன் வேறு இவ்வளோ சீரியஸாக இருக்கான், இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு காருங்கிட்டையும் போய் பேசுவார். ஒவ்வொரு டிரைவர்கிட்ட போய் பேசுவார். பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது, கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. ஒவ்வொரு காரும் தள்ள சொல்லி கொஞ்சம் வழி கிடச்சிரும். அதில் வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு எல்லாரும் சொல்லி ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து இவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அந்த இவ்வளோக்குள்ளே ஹெல்ப் பண்ண அந்த ஆளோட ஃபேஸ் பார்க்க. பட் ஃபேஸ் பார்க்கவே முடியாது. அவர் யாருன்னு பார்த்தா அந்த ஸ்பெக்ஸ் போட்ட ரிப்போர்ட்டர் இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி கூட ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணார். அவர் தான். அவர் ஜென்ரலாகவே இந்த மாதிரி கேரக்டர் தான் போல், ரொம்ப நல்லவர் போல். இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த ப்ராஜெக்ட் கிடச்சதுலாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சது. ஸோ அங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ப்ரொஜெக்டரில் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பில்டிங் போட்டு காமிச்சு எனக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் கட்டி தரணும் அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி புரியல, இந்த மாதிரி கட்டணும்னா அப்படின்னு. இல்லை எனக்கு இதே மாடல் மாதிரி வேணும். அப்படி நீங்கள் எப்படி கேட்கலாம், நான் ஒரு ஆர்கிடெக்ட், நீங்கள் வந்து என்கிட்ட என்ன மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணி தர போகிறேன். பட் ஒரு மாடலை பார்த்து அதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் என்கிட்ட எப்படி கேட்கலாம், என் ஒர்க்கை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ கோவப்படுவார். உடனே ஹீரோட கோவர்க்கர் வர ஐயோ அமைதியாருடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பார். பட் ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டார். இல்லை இல்லை நீங்கள் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்து பண்ண சொல்கிறதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ கோச்சிட்டு போயிடுவார். அப்புறம் ஹீரோட கோவர்க்கோ பின்னாடி வந்து செமையாக கத்துவார். என்ன நினச்சிட்டு இருக்கேன், நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம், கம்பெனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, எவ்வளோ லோன் இருக்குன்னு உனக்கு தெரியல, ஆனால் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்கு. கிடைக்கிற ப்ராஜெக்ட் எடுத்தால் தான் நம்ம முன்னாடி வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரி நான் எனக்கு இப்படி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா தான் பண்ணுவேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணலாம். பட் இப்போ வந்து நம்ம கிடைக்கிற ப்ராஜெக்ட் எடுத்தால் தான் நம்மளால் வந்து கொஞ்சமாவது நம்ம லோன்லேருந்து வெளியே வர முடியும். புரியுதா இல்லையா உனக்கு அப்படி சொல்லி கத்தின்னு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோ கத்துவார், உனக்கு புரியலையா, நம்ம ஒர்க்கை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது என்ன ஒர்க்கை ரெஸ்பெக்ட் பண்ணல, இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான வேலையெல்லாம் விட்டுட்டு உன் ஸ்கூலில் ரெனோவேட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் ஒரு ஒர்க்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட தப்பா தெரியலையா, எவ்வளோ கடனில் இருக்குன்னு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்தும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி ஹர்ட் ஆயிடுவார் அவர். அப்புறம் இந்த கோவர்க்கர் இப்படி பேசினதுல ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு கோச்சிட்டு போயிடுவார். இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. எப்படியும் அந்த பையனை வந்து காப்பாற்றிடுவாங்க. அப்போ காப்பாற்றிட்டு எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறப்போ வந்து அங்கே ஒரு பார்சல் வந்திருக்கும் அவங்க ஆஃபீஸ்க்கு. என்னோட பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதில் ஃபுல்லாக வந்து ஃபுட்டெல்லாம் இருக்கும், ரைஸ் கேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஒரு நோட்டும் எழுதியிருக்கும். அதை வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்க்குறப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் நிறைய ஒர்க் பார்த்தீங்க, நல்ல ஒர்க், ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்லி எழுதிருப்பாங்க. அதோட வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட பேரை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து இவங்க யோசிப்பாங்க, யார் இவனுக்கு எப்படி நம்ம பேர் தெரியும் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. சரி சரி ரைஸ் கேக் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வா சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஏதாவது ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. அங்கே ஒரு லேடி வந்துட்டு எங்ககிட்ட இருந்து கால் வந்து நீங்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க வந்து இல்லை அப்பலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. தேங்க்ஸ், நானே உங்களை பார்க்க வந்திருப்பேன், பட் நீங்கள் எனக்காக நெய்பர்ஹுட் வந்திருக்கீங்க அப்படின்னா இல்லை பரவாயில்ல, நான் வந்து ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த லேடியே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பேசுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் உள்ளவங்க போல். ஸோ இன்டர்வியூ பண்ணுற மாதிரி தான் வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏன் உங்கள் ஜாப் குவிட் பண்ணீங்க எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். ஸோ நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, நம்மளை இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ஃபுல்லாகவே வந்து அந்த கம்பெனி பற்றி நம்மகிட்ட கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் வெளியே வந்து தனியாக சோகமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த வழியாக தான் நம்ம ஹீரோ வந்து காரில் போயிட்டு இருப்பாரு. ஹீரோயினை பார்த்துட்டு இவே இதுக்கு இங்கே நடந்து போயிட்டு இருக்கா, கொஞ்சம் டல்லாக வேறு தெரியறான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோயின்ட்ட போவார். ஹீரோயின்ட்ட போயிட்டு பார்க்குறப்போ 2 பேர் பார்க்கில் போய் தண்ணிலாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து பார்க்கில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோக்கு புரிஞ்சிச்சு, சரி ஏதோ நடந்திருக்காதான், அப்செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு, என்னாச்சு ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்குன்னு கேட்குறப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை ஒரு ரெக்ரூட்டர் வந்து என்ன பார்த்தாங்க, அவங்களுக்கு எப்படி நம்பர் கிடச்சுன்னு தெரில, நான் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸில் அதனால் அவங்களே நம்பர் எடுத்து என்ன கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு. சரி என்னாச்சு இன்டர்வியூனும் போது நல்லா தான் போச்சு, அவங்க என்னை சில பொசிஷன்லாம் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே அதே ஒர்க் தான், நான் அமெரிக்காவில் என்ன ஒர்க் பார்த்தோன்னா அதே ஒர்க் தான், பட் பே வந்து அந்தளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் ஓகே டீசெண்டான அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ நீ திரும்பி அங்கே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது வேறு என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணி தானே ஆகணும், கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதே ஒர்க் தானே இங்கேயும் பார்க்க போகிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கேட்பாரு, அதே ஒர்க்கை திரும்பி பார்க்கறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ ஓகேவா உனக்கு அப்படின்னு. வேறு என்ன பண்ண முடியும், என் வாழ்க்கை எவ்வளோ பனியாக இருக்குது பார்த்தேன், எவ்வளோ குளிராக இருக்குது தெரியுமா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நான் எதனா பண்ணி தானே ஆகணும் அப்படி சொல்லும்போது ஹீரோயின் அப்போ கோவத்தில் கத்தி விட்டுருவாங்க. ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, உனக்கு ஒரு ஸ்மூத்தான லைஃப், நல்ல லைஃப், எப்போவுமே உன் லைஃப்பில் வந்து ஸ்ப்ரிங் தான், ஜாலியாக தான் இருக்கு என் லைஃப் மாதிரி அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு சொல்லுவார், நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன் வாழ்க்கையில் எப்படி வின்டர் இருக்கோ அதே மாதிரி என் வாழ்க்கையில் வின்டர்ஸ் இருந்திருக்கு, அட்லீஸ்ட் நீயாவது ஞாபகம் வச்சிருப்பேன் நினச்சேன், ஆனால் நீயும் இப்படி இப்போ சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோச்சிட்டு போயிடுவார். அப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, ஐயோ கோவத்தில் ஏதோ தப்பாக பேசிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சோகமாக வந்து அவர் இதுக்கு வாங்கின மெடல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஸ்விம்மிங்கில் வந்து ரொம்ப நல்லபடியாக அவர் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தார் போல். பட் அவர் அதுக்கப்புறமேட்டுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பழசு யோசிச்சு பார்க்குறாரு, சின்ன வயசில் நடந்தது யோசிச்சு பார்க்கும்போது என்னன்னா, ஒரு சின்ன வயசில் ஒலிம்பிக்ஸ்க்காக கிளம்பிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோயின் வந்து அவர் வாசலில் வந்து நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு கிளம்பிட்ட போல இருக்கு, இதான் உனக்கு கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து கொடுப்பாங்க. அந்த டவல் பார்த்தா ஹாப்பி ஆகிறாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஹீரோ எடுத்து அந்த டவல் பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து இவங்க கையாலேயே எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க, ஹீரோட பேரெல்லாம் போட்டு. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த எம்ப்ராய்டரி பார்த்துட்டே ரோடு கிராஸ் பண்ணுவாரா, அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ட்ரக் வந்து இவர் இடிச்சிரும். அதனால அவருக்கு பயங்கர பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடும். ஓகேவா.
அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் தான் அவரால் ஸ்விம் பண்ண முடியாமல் போயிருக்கும் போல. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின்லாம் பயங்கரமாக அழுவாங்க. இப்போ வந்து அவங்க அப்பா டாக்டர் தான். அவர் தான் ஆப்ரேட் பண்ணியிருப்பார் போல. ஆப்ரேட் பண்ணிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ உன்னோட ஸ்விம்மிங் ட்ரீமை வந்து விட்டுரு. கண்டிப்பாக இந்த காலை வச்சுட்டு உன்னால் ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறத்துல இருந்தால் நம்ம ஹீரோ ஸ்விம் பண்ணுறதில்ல போல. அப்புறம் இப்போ நம்ம ஹீரோனும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஐயோ இன்னைக்கு ரொம்ப தப்பாக பேசிட்டான், அவன் நமக்காக தான் வந்தான், ஆனால் அவனை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அவனை கூப்பிடலாமான்னு இருந்தாலும் அவங்களுக்கு தைரியம் வராது. சரி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போயிடுவாங்க. அப்போ இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ் கிளம்பி போவார். ஆஃபீஸ் கிளம்பி போனால் அங்கே இருக்க ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அங்கே தானே ஒர்க் பண்ணது. அந்த பொண்ணு வந்து ஹீரோ சொல்லுவாங்க, என்ன நீங்கள் அவர் கூட சண்டை போட்டிங்களாமே, அவர் ரொம்ப டல்லாக இருக்காரு, எதுக்கு நீங்கள் நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க, நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் நம்மளால் மேலே வர முடியும், இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், தயவு பண்ணி அவர்கிட்ட போய் பேசுங்க, 2 பேரும் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. உடனே இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேலே போவார். மேலே போனால் அவன் ரூமில் இருப்பான் அந்த கோவர்க்கர். உடனே அவர்கிட்ட போயிட்டு வந்து இந்த மாதிரி சாரிடா நான் தப்பாக பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு, கரெக்டு தான், நம்ம இருக்க நிலமையில அந்த ப்ராஜெக்ட் எடுத்துருக்கணும் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசுவார். உடனே அவரும் வந்து இல்லை நான் தான் சாரி கேட்கணும், ஆக்சுவலி உன்னோட பாஸ்டெல்லாம் எனக்கு தெரியும், அது தெரிஞ்சு உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு ரொம்ப சாரிடான்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலில் போயிட்டு அங்கே இருக்க ப்ளே கிரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி இருந்தோம், நமக்கே எய்மே இல்லை, நம்ம எய்ம் என்னென்னு அவங்க கேட்கும் போது கூட நமக்கு எதுவுமே தோணலையே, நமக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படி சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு கொஞ்சம் சோகமாகவே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டிலேருந்து ஏஞ்சி வந்து வேக நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்களா, அவங்க வந்து நைட்டு டஸ்ட்பினில் குப்பை போடலான்னு வராங்க. அப்போ பார்த்தா அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்குது. அவங்க பயந்தே போய்ட்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இந்த மாதிரி வந்து அந்த லெட்டர் வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களே, பட் இது அந்த லெட்டரை தேடி தான் இப்போ வந்திருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா நம்ம டீச்சர் பயந்துருப்பாங்க. அப்புறம் டீச்சர் கிட்ட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயின் இல்லை நாங்கள் 10 வருஷம் முன்னாடி ஒரு லெட்டர் புதைச்சி வச்சோம், அதை தேட தான் நான் வந்தேன், அதை நான் என்னை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க, சாரி அப்படின்னு. இல்லை பரவாயில்லமானுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து மனசில் உறுத்திட்டே இருக்கும், இவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க டீச்சர். ஸோ அதனால் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க, நான் வந்து அங்கே ஒர்க் ஃபிட் பண்ணிட்டேன் போது நம்ம டீச்சர் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோனுக்கும் ஷாக்காக இருக்கும், என்னடா இவங்க ஷாக் ஆகலன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம டீச்சர் சொல்லுவாங்க, இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலனா அந்த இடத்துல ஒர்க் பார்க்க வேணாம், நீ ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்போவுமே, அங்கே ஒர்க் பார்த்தா தான் நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு இல்லை, அங்கே ஒர்க் பார்க்கலனா கூட நீ எப்போவுமே கிரேட் தான், உனக்கு பிடிச்சது எதுவோ அதை பண்ணு, அதனால் அதை எதுவும் போட்டு ஓவராக குழப்பிக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் கூட இங்கே தான் வந்திருந்தான், அந்த ஹீரோ தான், நம்ம ஹீரோ தான் சொல்கிறாங்க, அவன் கூட இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருந்தான், போய் பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்லுவாங்க. அவன் எதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லி ஹீரோனை யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்க வருவாங்க. ஹீரோ பார்க்க வந்தால் ஹீரோயினுக்கு அந்த லெட்டரே கிடச்சிருக்காது. ஸோ யோசிச்சுட்டு தான் வருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கையில் தான் அந்த லெட்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஹீரோ படிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் டென்ஷன் ஆகிறாங்க, டே இங்கே தான் இருக்கே, லெட்டர் எடுத்து வச்சுட்டு குடுறான்னும் போது ஹீரோ உடனே அந்த லெட்டர்லாம் பாக்ஸ்க்குள்ளே போட்டு ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிருவாரு. முடிஞ்சால் இங்கே வந்து வாங்கிக்கொடி அப்படி சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கா ஹீரோன்ட்டு சொல்லுவாங்க, நீ ரொம்ப மாறிட்ட ஜியோக், முன்னாடிலாம் இப்படி இருக்க மாட்டேன், முன்னாடி ரொம்ப ஜாலியாக எந்துவா இருப்பான், நான் இப்போலாம் ரொம்ப வெறப்பாக இருக்கேன், ஏன் இப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோ பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்போ என்னன்னா இவர் கால் உடஞ்சிருக்கோம்ல சின்ன வயசில், அதுக்கப்புறம் இவர் ரூம் விட்டு வெளியவே வந்திருக்க மாட்டார், யார் கூட பேசக்கூட மாட்டார். ஆனால் வந்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்படி இல்லாமல் ட்ரை பண்ணி ஹீரோட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. பட் எப்படி வந்தாலும் ஹீரோ வெளியே தள்ளி போட்டு கதவை பூட்டிடுவார். இதுக்கு மேலே ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோட ஜன்னல் இருக்குல்ல, அந்த வழியாக போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஏணி போட்டு ஏறி வருவாங்க. ஏறி வரும்போது வந்து ஹீரோ சடனாக வந்தோடனே பயந்து போய் கீழே விழ போவாங்க. ஹீரோவை பிடிச்சி உள்ள தூக்கி போடுவார். ரூம்குள்ளே தூக்கி போட்டு, என்னடி உனக்கு பைத்தியமா, மண்டையில் ஏதாவது இருக்கா இல்லையா, இப்படி யாராவது வருவாங்களா அப்படி சொல்லி கேட்குறப்போ ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படி சொல்லிட்டு பேக்லேருந்து ஒரு கோடை எடுப்பாங்க, எடுத்து இப்படி காட்டுவாங்க. காட்டினோன்னே ஹீரோ பயந்துறாரு, என்னடி இதெல்லாம் எதுக்கு எடுத்து வந்தோம், இன்னும் ஒரு தடவை நீ இந்த கதவை பூட்டிப்பாரு, அதுக்கப்புறம் நீ செத்துருவடா அப்படி சொல்லிட்டு 1 மாதம் ஆகுது உன் வாய்ஸை கேட்டு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதா, இப்படியே தான் நல்லா உட்காந்துட்டு இருக்க போறியா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோலாம் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீ முன்னாடி ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு பயங்கர ஒரு துருதுருப்பான ஒரு நல்ல பொண்ணாக இருந்த அப்படி சொல்லுவார். இப்படி ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் டல்லாகவே அலைகிறேன், எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை, முன்னாடி இந்த சேக் தான் பிடிக்கும் அப்படி சொல்லி ஹீரோ சொல்லுவார். உடனே ஹீரோயின் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு ஸ்விம்மிங் பூல் ஓடி வந்து குதிச்சிருவாங்க. ஏன்னு பார்த்தா அவங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, ஆனாலும் குதிச்சிருவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ ஒன்றுமே புரியாது, என்னடா இவாயே நம்ம சும்மா கூப்பிட்டு பாட்டுக்கு வந்து குதிச்சிட்டான்னு பார்ப்பாங்க. குதிச்சு 5 நிமிஷத்துல அப்படின்னு கூப்பிடுவாரு. கூப்பிட்ட உடனே உங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியாமல் அவ்வளோ தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க. ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. கையில் இருந்த டப்பாவை தூக்கி போட்டு ஹீரோனை காப்பாற்ற போவார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து உள்ளே போயிட்டுருப்பாங்களா, நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி, நான் பிடிச்சிட்டேன்டி சாக மாட்டேன், கொஞ்சம் தயவு பண்ணி பாடி ஸ்டிஃபாக வைக்காமல் லூஸாக விட, ஜெல்லி ஃபிஷ் மாதிரி நினச்சிக்கோ, ஃப்ளோட் பண்ணு, அப்போ தான் உன்னால் ஃப்ளோட் ஆக முடியும், இப்படி நர்வஸாக இருந்தால் உள்ளே தான் போவேன் அப்படி சொல்லி பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகி இப்போ இவங்க கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி அப்படியே படுத்திருப்பாங்க, தண்ணியிலே படுத்துருந்து சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ கேட்பாரு, சரி அந்த வேலையை நீ எடுக்க போறியா எதுக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க, இல்லை கண்டிப்பாக எடுக்க மாட்டேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி தோணுச்சுன்னா அந்த கம்பெனி தவிர நான் எதுவுமே இல்லைன்னு தோணுச்சு, அதாவது அந்த கம்பெனியால் தான் என் ஐடென்டிட்டியே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால தான் எனக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்து சொல்லுவாங்க ஹீரோயின்.
அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, "சரி ஒருவேளை உன் எங்கேஜ்மெண்ட் பிரேக் ஆகலனா நீ திரும்பி அங்கே போவியா?" அப்படி கேட்குறப்போ, "இல்ல நான் கண்டிப்பா போமாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும் லைட்டா. அப்போ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க கிரிப் மிஸ் பண்ணி லைட்டா ஃப்ளோட் ஆயிட்டு இருப்பாங்க வாட்டர்ல. தண்ணிக்குள்ள திரும்ப முங்க போவாங்க. அப்போ ஹீரோ வேகமா வந்து புடிச்சிருவாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பழசெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. 10 இயர்ஸ் பேக் வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாரி லெட்டர் எழுத சொன்னோம் ஐடியா குடுத்தது நம்ம ஹீரோயின் தான். ஸோ அந்த லெட்டர் 3 பேருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும், ஹீரோக்கும் ஒரு பேப்பர் குடுத்து ஒழுங்கா லெட்டர் எழுதுங்க உங்க 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க செல்ஃப்க்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு ஒண்ணு எழுதுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எழுதுவாங்க, "வாவ்! நான் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப பிரில்லியன்ட்டான" அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஹீரோ காட்டுவாங்க. நம்ம ஹீரோ காட்டும்போது என்னன்னா, நம்ம ஹீரோ எழுதியிருப்பாரு, "எனக்கு ஹீரோயின ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா, இப்ப அத சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. 10 வருஷம் அப்புறமாவது எனக்கு அந்த தைரியம் வந்து நான் அவட்ட சொல்லியிருப்பேனான்னு எனக்கு தெரியல." அப்படின்ற மாரி அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாரு. அதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. டாட்டா.